ஹலோ கைஸ், நான் தான் கேப். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் கேப்பர்ஸ். இந்த கேப்பர்ஸ் சேனலுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். இந்த வீடியோவில் எந்த ஒரு ஃபேன்சி எடிட்ஸும் இருக்காது. வாட் இஸ் திஸ் சேனல் கேப்பர்ஸ்? இந்த கேப்பர்ஸ் சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு பர்சனலான ஒரு சேனல் கூட வச்சுக்கலாம். ஒரு விளாக் சேனல் மாதிரி எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸையும் ப்ராப்ளம்ஸ், இந்த கோல்ஸ் செய்ய விடாம தடுக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா நமக்கு அதை நம்ம அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது தட்ஸ் கிவ் சம் மோட்டிவேஷன். அதுக்காகவும் அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி. எனக்கு சில விஷயம் இந்த மாதிரி இருக்கு. ஒரு மீடியம்லயோ ஒரு சபை, ஒரு சபையிலயோ நம்ம ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டா அதை நம்ம அக்கௌண்டபிளா இருந்தாகணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானா வரும். எப்படின்னா, இப்ப நான் ஒரு சில ஆக்ஷன்ஸ் செய்யணும்னு நினைப்பேன், அந்த ஆக்ஷன்ஸை செய்ய மாட்டேன், அதை அப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன். அதுக்காக எடுக்கிற ஒரு ஆக்ஷன் தான் இது. என்னோட கோல்ஸை நோக்கி நான் போற ஸ்டெப்ஸா இருக்கட்டும், நான் சில சேலஞ்சஸ் எனக்காக செட் பண்ணுவேன், அதுவா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் அக்கௌண்டபிளா இருக்கணும். இப்ப சொன்னதெல்லாம் செல்ஃப் இன்டென்ட்டா இருக்கா, அதாவது எனக்காக செஞ்ச மாதிரி இருக்கா? அதோட இதுல ஆடட் அட்வான்டேஜா என்னன்னா, சம் பீப்புள்ஸ் வாட்சிங் மீ அப்படின்னு சொல்லிட்டா அவங்களும் ஃபாலோ பண்ணா அப்படி எப்படி சொல்றது, என் கூட அப்படியே ஸ்டிக் ஆயிட்டு அப்படி யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணா போதும், அதோட சுத்தி எல்லாம் அப்படியே ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அப்படியே கூட அப்படி க்ரோ ஆகலாம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருக்கோம்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒருத்தர் ஒரு ஹேபிட்டை ட்ரெயின் பண்றாங்கன்னா, அந்த ஹேபிட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியோ இல்லை ஃப்ரெண்டு பண்றான்னு அவனை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போறாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஜிம் போய் இது பண்றாங்கன்னா, ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஃப்ரெண்டும் அவங்க கூட ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கலாம். இவங்க அந்த ஃப்ரெண்டே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லலாம். அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ஜிம்முக்கு போயோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பெரிய இதில் ஸ்போர்ட்டுக்கு போயோ இதை ஸ்போர்ட்ஸ் பண்ணி பெரிய ஆளாகலாம். ஒரு ஜிம் ஃப்ரீக்ஸா சுத்த ஆரம்பிக்கலாம். அப்படியே அவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு பேர் அப்படியே ஒரு பெரிய சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி ஒரு ஜிம் ஃப்ரீக்கா அப்படியே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல்லையோ ஒரு யூடியூப் சேனலையோ ஆரம்பிச்சு சோஷியல் மீடியாவில் போட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக மாறிடலாம். அதாவது இப்போ நான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன், அதை டாக்குமெண்ட் பண்ணுறேன், அதுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கேன். என்ன பார்க்குற வியூவர்ஸோ இல்லை நம்மளோட சர்க்கிளோ நம்மளை அந்த ஒரு ஸ்டிக்காக இதை எடுத்துக்கிட்டு, என்ன கரெக்டான வேர்டுன்னு தெரியல. இப்போ நான் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன், அந்த ஆக்ஷன் சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணியோ இல்லை அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியோ அவங்களும் என் கூட சேர்ந்து அந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஒரு பொதுநலமான ஒரு விஷயம் தானே இது, இந்த வீடியோ பண்ணுறது. ஸோ இந்த சேனலோட 3 கோல்ஸ் இருக்கு. காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கிற காரணங்கள், ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கிற கோல்ஸை தடுக்க இருக்கிற ப்ராப்ளம்ஸை, அப்புறம் சேலஞ்சஸை எல்லாத்தையும் நான் இது பண்ண போகிறேன், சார்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ணனா எனக்கு ஒரு இது இருக்கும். சப்போஸ் நான் அதை பாதியிலே விட்டாலோ இல்லை இது பண்ணாலோ, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் லேக் இருந்தாலோ, இல்லை நான் இதை ஏன் எப்படி செய்கிறேன் அப்படின்னும் போது நான் அதை ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ணேன்னா எனக்கு ஒரு இது கிடைக்கும். ஒரு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம இதை விடக்கூடாது, ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, சேலஞ்சஸ், அதான் அந்த எக்ஸாம்பிள் பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக மோஸ்டாக இருக்கிறது பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த சேலஞ்சஸ்ஸு. அதோட கோல்ஸை முன்னோக்கி போகிறதுக்காக இருக்கிற சில ப்ராப்ளம்ஸும் சில
முக்கியமா இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். முதல்ல எனக்கு வீடியோ போட வராது. நான் ஒரு பச்சை இன்ட்ரோவர்ட், ஒரு இன்ட்ரோவர்ட். வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் சுத்தமா எனக்கு வராது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். பாயிண்ட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், இதுதான் பாயிண்ட். இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வரும்போது என் கூட சேர்ந்து சில நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது கெயின். இதுதான் அந்த சேனலோட இன்ட்ரோ. அதில் இந்த சேனலில் நிறைய நான் என்ன பண்ணுறேன்றதுக்காக டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டிப்ஸும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். எனக்கு அந்த அட்வைஸ் பண்ணுறதும் பிடிக்காது, அட்வைஸை கேட்கறதும் பிடிக்காது. ஆனால் அட்வைஸை போர் அடிக்காமல் பண்ணணுன்ற ஒரு இது பாயிண்ட்டும் இருக்குது. ஏன் நம்மளுக்கு அட்வைஸ் பிடிக்கலையோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் அதெல்லாம் மட்டும் புரிஞ்சுக்க அதை மட்டும் எடுத்துட்டோம்னா அட்வைஸை வந்து ஜாலியாக ஒரு டிப்பாக கொடுத்துட்டு போயிட்டா வேலை முடிஞ்சிடும். அட்வைஸுங்கிறத வெறுப்பாக்காம ஒரு பிளேடாவோ கடியாவோ இல்லாமல் அட்வைஸுங்கிறத ஒரு குட் திங்காக மாற்றலாம். அட்வைஸுன்னு சொல்லாமல் ஒரு டிப்பாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ இப்படி இருக்கலாம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் இல்லை. ஓகே, இதுதான் இந்த சேனலோட இன்ட்ரோ. சப்ஸ்கிரைப், ஜாயின் திஸ் டீம் டு க்ரோ டுகெதர். இது மாதிரி 1000 பேர் இருக்கலாம், நம்மளும் ஒரு 1000ல் ஒருவனாக இருப்போம்.